உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சத்தியத்தை கைக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அது அவர்களுக்கு சந்தோஷமும் இருதயத்துக்கு மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தை தான் சந்தோஷம் மகிழ்ச்சியும். அவர்களுக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தருவது தேவனுடைய வார்த்தை. ஏன் அந்த வார்த்தை மனிதனுக்கு சந்தோஷமும் இருதயத்துக்கு மகிழ்ச்சியும் அளிக்கிறது என்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அது தேவனாய் இருந்ததென்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அந்த வார்த்தை. ஆகையால்தான் அந்த வார்த்தையை கேட்டவுடன், அந்த வார்த்தையை நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், மனிதனுடைய இருதயத்துக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆமென். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நாமம்? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொண்டு வருவது தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென்.